ஹாய், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹாஃப் பீட் ஸ்டிச். ஹாஃப் பீட் எப்படி இருக்கும்னா, கீழே வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கும், மேலே மட்டும்தான் நமக்கு வந்து பீடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன் சைடு மட்டும்தான் பீடு இருக்கும், இன்னொரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ளாட்டாக இருக்கிறது தான் நம்ம அடியில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்கிற சைடை திருப்பி அடியில் வச்சு மேலே வந்துட்டு இந்த மாதிரி வச்சு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு வந்து டியூலிப் நீடில் 23 or 24 தான் நம்ம எடுத்துக்கணும். கிளாத்துக்கு வந்துட்டு நம்ம நார்மல் த்ரெட் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரிக்கு வந்துட்டு 13 or 14 எடுப்போம். இது வந்துட்டு பீட்ஸுக்கு வந்துட்டு 23 or 24 நீடில் தான் எடுக்கணும். இதுக்கு வந்துட்டு த்ரெட்டு வந்துட்டு சீவிங் த்ரெட்டு யூஸ் பண்ணணும். சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும், இல்லைனா ஷேப் வந்துட்டு வேறு மாதிரி ஆகிடும். நம்ம கிளாத்தை வந்து எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, வெளியில் எடுத்ததுக்கப்புறமேல ஷேப்லாம் மாறிடும். அதனால் சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். பீடை எடுக்கிறோம், ஃப்ளாட்டாக இருக்கிறத அடியில் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக விட்டு மேலே எடுக்கிறோம், ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பீடை எடுக்கிறோம். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக விடணும், கரெக்டாக முடிகிற இடத்துல ஸ்ட்ரைட்டாக உள்ளார விட்டு எடுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சோடனே எண்டு நாட் போட்டுற வேண்டியது. நீட்டாக இருக்கும் பாருங்கள், ஷேக்காக ஆகாமல் நீட்டாக வரும். கேப்பும் இல்லாமல் இருக்கும், கேப்பும் விடக்கூடாது, நல்லா பக்கத்தில் நெருக்கமாக போடணும். இதுதான் ஹாஃப் பீட் ஸ்டிச். அடுத்தது இது பேர் வந்து ட்ராப் பீட் ஸ்டிச். இந்த ட்ராப் பீடும் வந்துட்டு சேம் இதே போல் தான் போடணும். சிங்கிள் பீடாக தான் போடணும். எந்த பீடு போட்டாலுமே நீங்கள் சிங்கிளாக தான் போடணும். இந்த பீடு வந்து நம்ம எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னா, புட்டாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். புட்டாஸ் அதிகமாக ப்ளவுஸில் போடுறதுக்கு வந்துட்டு நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி தான் பீடு எடுக்கிறோம், இன்சர்ட் பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக உள்ளார விட்டு எடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக விடலைன்னா வெளியில் வந்துட்டு சிக்கு ஒரு மாதிரி வெளியில் வராது, த்ரெட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் உள்ளே தள்ளின மாதிரி உள்ளார விட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு அது வெளியில் வரல. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த பீடு முடியுதில்ல, அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக குத்தி ரொட்டேட் பண்ணி அழகாக வெளியில் எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக குத்தி அழகாக வெளியில் எடுக்கணும். அப்போ வந்து நீட்டாக வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு பீட் போடுறோம். ரொட்டேட் பண்ணி வெளியில் எடுக்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சோடனே எண்டு நாட் போடுறோம். இந்த 2 ஸ்டிச்சையும் நீங்கள் வந்துட்டு போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.